கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிறதான காரியங்கள் நாம் அறிந்தவைகள் தான். ஒரு நினைப்பூட்டுதலாக நாம் ஜாக்கிரதை படும்படியாக இன்றைய நாளில் நம்ம ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆதலால் அவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அதுவும் அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான், பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிராளியாக இருக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இப்போ பெருமை என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய தினத்தில் பார்க்கலாம். நம்மை நாம் மேலானவர்களாக எண்ணும் பொழுது அது பெருமையாக கருதப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் கிருபை அளித்து நாம் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம், என்ன குணாதிசயங்களோடு இருக்கிறோம், என்ன காரியங்கள் செய்கிறோம், எல்லாமே ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த கிருபையை நாம் எண்ணாமல் நான் இப்படி இருக்கேன், நான் இதை செய்தேன், என்னால் இது முடிந்தது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது பெருமையாக மாறுகிறது. அங்கே தான், அதனால தான் அங்கே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆனால் அதை நம்ம அப்படி எண்ணாமல் நான் செய்தேன் என்று நினைக்கும் பொழுது அது பெருமையாக மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோன்னா, தேவனுடைய இடத்தை, ஏன்னா அவர் தானே செஞ்சுருக்கிறாரு, அவர் தானே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவர் செய்ததை அவர் செய்ததாக எண்ணாமல் நான் செய்தேன் என்று தேவனுடைய இடத்தை நாம் எடுக்கும் பொழுது நாம் வெளிப்படையாக இதை செய்வதில்லை, ஆனால் மறைமுகமாக நம்ம செய்கிற செயலின் மூலமாக, இல்லை நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக ஒரு சில நேரம் நம்ம இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் போய்விடுவோம். அப்போது பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் பெருமையாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கு உதாரணமாக ஒரு சில காரியங்களை வேதத்திலேருந்து பார்க்கலாம். நாம் அறிந்தது ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. இங்கே போடப்பட்டிருக்கிறது, மேபி ஒரு சில பிள்ளைங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது லூசிஃபரை குறித்து, பிசாசானவன் குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ அவன் தேவ தூதனாக இருந்தான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவன் நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்கே தேவனுடைய இடத்தை தான் ஆட்கொள்ளுவதாக அங்கே அவன் என்ன பண்ணுறான்னா மனசில் நினைக்கிறான். இங்கே ஒரு காரியத்தை உங்ககிட்ட நம்ம சொல்ல விரும்புகிறேன். இந்த பெருமையான காரியங்கள் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது சிந்தனையில் தோன்றுகிற ஒரு காரியமாக அதிகமாக வெளிப்படும் என்று நாம் பார்க்குறோம். இந்த வசனத்தில் திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த சம்பவத்தில் அங்கே ஆண்டவருடைய வசனத்தில் போடப்பட்டிருக்கோம். அவங்க நினைப்பாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி அங்கே பரிசேயர்கள் யோசித்து கொண்டிருப்பாங்க. அவங்க யோசனை தான் செய்வாங்க. அங்கே ஆண்டவருடைய வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கோம், இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். இவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு ஏசப்பா அறிந்து அங்கே அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களை சொல்லுவார். அப்போது ஆண்டவர் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்முடைய யோசனைகளையும் அறிந்த ஒரு தேவன் என்பதை நாம்
எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் யோசிக்கிற காரியம் அவருக்கு மறைவானது அல்ல. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னு ஆண்டவருக்கு தெரியும் என்றதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த பெருமையான காரியங்கள் பாருங்க, அங்கே பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி தான் இருதயத்தில் நினைத்ததுனால அவன் தள்ளுண்டு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நாமும் கூட ஒரு சில நேரங்கள் இப்படியாக வெளிப்படையாக யோசிப்பதற்கு அல்ல, ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையையும் நாம் சமயத்தில் எடுத்துக்கொள்ள ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது ஒன்று நல்லதாக செய்திருப்போம், நம்மளை புகழ்வாங்க. அப்போது நம்ம இருதயத்தில் நாம் எப்படி அதை யோசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமாம் நான் செஞ்சேன், எனக்கு இப்படி செஞ்சாங்க, என்னை இப்படி சொன்னாங்க அப்படின்னு நினைப்பதை காட்டிலும் அவங்க சொல்கிறது நம்மளை புகழ்வதாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் இது ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபையே. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தாளந்துகள் அது என்னவா வேணா இருக்கலாம். வாசிக்கிற திறமையாக இருக்கலாம், பேசுகிற திறமையாக இருக்கலாம், செயல்களை செய்கிற திறமையாக இருக்கலாம். அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த தாளந்துகள் முழுவதுமாக அவருடைய கிருபையே. இப்போ எனக்கு இதை செய்ய முடியுது, நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு காரியமும் அல்ல. முக்கியமாக இன்னொன்று பார்க்கும் பொழுது, நாம் அதை அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு சில நேரம் அதை இழந்து போகிறதுக்கு கூட அது வாய்ப்பாக மாறும். அதனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரொம்ப இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை நம்ம ஆண்டவர்கிட்ட அட்மிட் பண்ணணும் எந்த விதத்திலும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை புகழ்ந்தாலே ரொம்ப அது ஜாக்கிரதையாக இருக்கணும். புகழ்ந்து அவங்க உயர்த்தி மேலே தள்ளிடுவாங்க. ஆனால் அந்த நபர் நிறைய நேரத்தில் விழுந்து போகிறதற்கு அந்த புகழ்ச்சியே காரணமாக அமையும். நிறைய ஊழியக்காரர்கள் கூட அப்படியாக நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் அநேக தாளந்துங்களில் உயர்ந்து கடைசியில் ஒரு சில நேரம் விழுந்து போகிறதான காரியங்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பெருமை என்பது பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. ஒரு சில நேரம் அது வெளிப்படையாக தெரியாது, நம்ம சிந்தனைக்குள்ளாக இருந்து அது செயல்படுகிறதுனால அது நம்மளை கீழே தள்ளுவதற்கும் அமைதியாக இருந்து ஒரு நாள் நம்ம விழுந்து போவதற்கும் ஏதுவான ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்று நம்ம பார்க்குறோம். அதனால தான் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்போ சமீபமாக கூட நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். பவுலானவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம படித்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு அவர் பாருங்க அங்கே கரெக்டாக அதை சொல்ல, ஒன்று கூட நாங்கள் எங்களால் செஞ்சோன்னு யோசனை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தானியேல் 4வது அதிகாரம் 25லேருந்து 27வது வசனத்தில் அங்கே நேபுகாத் நேச்சாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சம்பவம் நமக்கு அறிந்தது தான். ஆனாலும் பாருங்கள், அங்கே இதே ஒரு காரியம் நடைபெறும். அவர் எப்படியாக யோசனை செய்து அங்கே விழுந்து போனார் அப்படின்னு சொல்லி தானியேல் 4வது அதிகாரம் 25லிருந்து 27வது வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். இங்கே அவர் கண்ட ஒரு தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம தானியேல் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எச்சரிப்பு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் உங்களுடைய ராஜ்யம் விழுந்து போகும்,
நீங்கள் வந்து மிருகத்தை போல் மாறிடுவீங்க, புல்லை சாப்பிடுவீங்க, மாடை போல அப்படின்லாம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நேபுகாத் நேச்சாருக்கு வரும். ஆனாலும் பாருங்க, அந்த காரியங்கள் நடைபெறாதபடிக்கு நீங்கள் இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆலோசனையாகவும் கொடுக்கப்பட்டு அந்த தீர்க்க தரிசனம் அங்கே முடிவு பெறும், அந்த தரிசனத்தோட விளக்கம். ஆனால் நேபுகாத் நேச்சர் அங்கே என்ன செய்வார்னா 29வது வசனத்தில் 12 மாதம், குறிப்பாக பார்க்க போனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் நின்று, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அங்கே சொன்னான்னு போடப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவருடைய சத்தம் வெளிப்பட்டு அவருக்கு என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதோ, ஒரு மனுஷன் மிருகமாக மாறுகிற காரியத்தை நம்ம அங்கே வாசிக்க முடியும். அப்போது ஒரு மனுஷனுடைய ராஜ்யம், ஒரு பொசிஷன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷன் வந்து தள்ளுண்டு போவதற்கு இங்கே நடைபெற்ற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை. அங்கே நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்மளுடைய வாயின் வார்த்தையில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். அப்படியாக நம்ம வாயில் வார்த்தை வருது அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நினைவில் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது இல்லை இருதயன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதன் மூலமாக அது யோசித்த பிறகு தான் அது என்ன பண்ணும், நம்ம வாயிலிருந்து வெளிவரும். அப்போ அந்த வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை நம்ம சிந்தையில் யோசித்து விடுகிறோம். அப்போது இங்கே பார்க்கும்பொழுது அந்த யோசனையில் உண்டான காரியம் பெருமை. அந்த பெருமையினால் தன்னுடைய ராஜ்யத்தையே அந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கு இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நேபுகாத் நேச்சார் தள்ளப்பட்டார். நம்முடைய பொசிஷன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஸ்தானம், நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல் போவதற்கு பெருமை காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால் நமக்கு ஒரு ஸ்தானத்தையும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் தம்முடைய அன்பினாலையும் கிருபையினாலையும் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போது அந்த கொடுத்திருக்கிற அந்த காரியத்தில் நாம் பெருமை பாராட்டி கொள்வதற்கோ நாம் மேன்மை பாராட்டி கொள்வதற்கோ எதுவுமே இல்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியாவை குறித்து நாம் 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்க முடியும். வியாதிப்பட்ட பொழுது தேவனிடத்தில் வேண்டி கேட்டதுனால ஆண்டவர் கண்ணீரை கண்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருப்பார். ஆனாலும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் ஒரு சிலவங்க வரும்பொழுது தன்னிடத்தில் இருந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், கொண்டு போய் காண்பிப்பார். ஸோ இங்கே இந்த காரியங்கள் யோசிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் நாம் பெரிதாக எண்ணி, பார் எங்கள் வீடு எப்படி இருக்குது பார், எங்கிட்ட இந்த பொருள் இருக்குது பார், எங்கள் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதை பெருமையாக நினைத்து அதை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக மாறுகிறது. அங்கே ஆண்டவருடைய வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவன் மனமேட்டிமை, ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து மனமேட்டிமை ஆனான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்து நம்மை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவைகளை நாம் மறந்து போவோமானால் அதுவும் நாம் மனமேட்டிமைக்குள்ளாக போவதற்கு ஒரு ஏதுவாக அமையும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும், அதை யோசித்து பார்க்க வேண்டும், அவரை புகழ வேண்டும் என்று நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகள் இந்த நம்ம வாழ்க்கையில் இன்னதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா
கண்டிப்பாக நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணினேன்னு நமக்கு எந்த விதத்துலையும் என்ன பண்ணாது, ஒரு நாளும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் செய்தார் என்று நாம் யோசித்து அவரை நாம் புகழும்பொழுது கண்டிப்பாக நாம் இந்த ஒரு காரியத்திலேருந்து விடுதலை அடைய முடியும். எசேக்கியாவை பார்த்தீங்கன்னா அங்கே அவர் செய்த, ஆண்டவர் இதுக்கு முன்பு செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவன் என்ன பண்ணான்னா மற்ற காரியங்களை தேடி மனமேட்டுமை ஆனான்னு போடப்பட்டிருக்கு. அதனால் அங்கே வியாதி கொண்டு அவன் அதுக்கப்புறம் மரணித்து போனான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துலேயும் இங்கே அந்த பிசாசானவன் குறித்து நம்ம பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுறான்னா ஆண்டவருடைய இடத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததுனால அங்கே தள்ளுண்டு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எச்சரிப்பு உண்டாயிருந்து அவனுக்கு நடைபெற போகிற காரியங்கள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியும் அவன் அதை கேட்காமல் திரும்ப தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகத்தக்கதாக பெருமை உள்ளவனாக பெருமையான காரியங்களை எண்ணினதுனால அவன் அங்கே இழந்து போனான் என்று நம்ம பார்க்குறோம். எசேக்கியாவோட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னிடம் இருந்ததை மற்றவங்க எல்லாத்துக்கும் அதை பெரிதாக எண்ணி அதை காண்பித்ததுனால வியாதி கொண்டு அவர் அங்கே மரணம் அடைந்தார் என்று நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆண்டவர் நம்ம இப்படிலாம் சரி இதெல்லாம் ஜாக்கிரதைக்காக நாம் தெரிந்து கொண்டோம், ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்குறார்னா பெருமைக்கு ஆப்போசிட்டாக சொல்லி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தாழ்மை. ஸோ தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு அதுக்கு அடுத்ததில் வசனத்தில் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 55 இப்படியாக நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான காரியங்களை ஒப்புக்கொண்டு அவர் என்ன பண்ணுறார், ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்துகிற விஷயத்தை செய்ததுனால அவருக்கு அங்கே கிருபை அளிக்கப்பட்டது என்று நாம் அறிய முடியும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து. அதோட கூட யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் அந்த முடிவில் தான் இது போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க, 8வது வசனம். இல்லை 7 தான் யாக்கோபு 4:7. ஸோ அதனால என்ன சொல்கிறார் ஆண்டவர், நம்ம என்ன பண்ணணுமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ தாழ்மை உள்ளவராய் நாம் காண்பிப்பது 2 விஷயங்களை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும். ஒன்று, தாழ்மை என்பது நாம் செய்கிற காரியங்களை நாம் யார் என்பதை ஒப்புக்கொள்வது. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். நோவாவோ கர்த்தர் சொன்ன யாவையும் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஆண்டவர் சொல்லுகிற அனைத்து காரியங்களையும் நாம் கீழ்ப்படிந்து செய்வது தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒப்பாய் அது எண்ணப்படுகிறது. அடுத்ததாக கடைசியாக பார்க்கலாம், லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் தாழ்மை உள்ள ஒரு நபரை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, அந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே அவன் தன்னுடைய காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக கூட முன்னாடி போய் நிற்காமல் அவன் என்ன பண்ணுறான்னா தூரத்திலே நின்று அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக, அவருடைய காரியங்களுக்கு முன்பாக அவனால் முன்னாடி போய் நிற்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறான். அதே போல் எதையும் செய்ய துணியாமல் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே அந்த ஆயக்காரன் சொல்லுகிறத பார்க்கும் பொழுது செயலில் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ தாழ்மையாக இருக்கிறவர்கள் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக எந்த விதத்திலையும் தன்மை மேன்மைப்படுத்தி கொள்ளாமல்
தன்னை பாவியாய் கருதி அவருடைய கிருபையை வேண்டி நிற்பது என்பது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக கருதப்படுகிறது. இறுதியாக போடப்பட்டிருக்கணும், அவனே நீதிமானாய் எண்ணப்பட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை எந்த விதத்துலேயும் பெருமையானது எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, அது சிந்தனை மூலமாக எங்களிடத்தில் வராதபடிக்கு நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று போடப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புகழ்ச்சி யாரால் உண்டாயிருக்கணும்னா மற்ற மனிதர்களால் அல்ல, நம்மால் அல்ல, அது கர்த்தரால் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எல்லாவற்றிலும் இந்த மாதிரி காரியங்களுக்கு தப்பி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். நன்றி.